அந்த வருஷம் வெக்கேஷன் லீவுக்கு ஜிச்சு அமெரிக்கால இருக்கிற அவன் மாமா வீட்டுக்கு போயிருந்தான். அமெரிக்கால இருக்க ஒரு கிராமத்துல அவன் மாமா வீடு இருந்தது. நகர்ப்புறத்தோட டிராஃபிக், நாய்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ்னு இதெல்லாம் இல்லாம ரொம்ப அமைதியா, பசுமையா ஒரு மலைக்கு பக்கத்துல மாமா வீடு இருந்ததால அந்த இடம் ஜிஜுவுக்கு ரொம்ப பிடிச்சது. மாமா ஒரு பெரிய செம்மறியாட்டு மந்தை வச்சிருந்தாரு. வீட்டுக்கு வந்த மறுநாள் காலையில ஜிஜோவும் மாமா கூட அவரோட மந்தைய பார்க்க போனான். பச்சை பசேல்னு இருந்த அந்த மலையடி வாரத்துல ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்ததை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. இதையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருந்தபோது ஜிஜோ தற்செயலா அதை கவனிச்சான். அந்த மந்தையில இருக்க ஒரே ஒரு ஆடு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதோட முகத்துல ஏதோ காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்து முகம் வீங்கி போயிருந்தது. ஜிஜோ அதை பார்த்ததும் ஓடி போய் மாமா கிட்ட சொன்னான். ஆனா மாமா ரொம்ப அமைதியா இருந்தாரு. ஓ, லெக்ஸிய பாத்தியா அப்படின்னு கேட்டாரு. லெக்ஸியா அப்படின்னு ஜிஜோ கேட்டான். ஆமா, அந்த ஆட்டோட பேரு லெக்ஸி. போன வாரம் அதை ஒரு ரேட்டில் ஸ்னேக், சங்கிலி கருப்பன் பாம்பு கடிச்சிருச்சு. அதான் அதோட முகம் அப்படி இருக்குன்னு மாமா சொன்னாரு. ரேட்டில் ஸ்னேக்கா? அது ரொம்ப விஷம் நிறைஞ்சதாச்சே மாமா. லெக்ஸிக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணீங்களா அப்படின்னு ஜிஜோ கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, அதுக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா அதோட ரத்தம் அந்த மாதிரி அப்படின்னு மாமா சொன்னாரு. ஜிஜோக்கு ஒன்றுமே புரியல. அவன் குழம்பு இருக்கிறத பார்த்த மாமா, டேய் அது ஆன்டிடோட் பிளட்டடா அப்படின்னு சொன்னாரு. ஆன்டிடோட்டா? மாமா எனக்கு உண்மையாவே எதுவும் புரியல அப்படின்னு ஜிஜோ சொன்னான். மாமா சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆன்டிடோட்னா மாற்று மருந்து இல்ல விஷம் முறிவு மருந்து. பொதுவா விஷமுறிவு மருந்துகள் எல்லாம் ஆடுகளோட உடம்புல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஒரு செம்மறியாட்டோட உடம்புல அந்த பாம்போட விஷத்தை சின்ன அமௌண்ட்ல பல முறை தொடர்ந்து பல மாசங்கள் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகும். ஒரு கட்டத்துல அந்த ரத்தம் அந்த விஷத்தை முறிக்கிற அளவுக்கு சக்தி அடைஞ்சிடும். அப்ப அதோட உடம்புல இருந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து அதுல இருக்க பிளாஸ்மாவை பிரிச்சு சில லேபரேட்டரி ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சு அதுல இருந்து தான் பாம்பு கடி போன்ற விஷக்கடிகளுக்கு விஷ முறிவு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம லெக்ஸியோட ரத்தம் அந்த மாதிரி. இந்த பாம்பு கடி விஷம்லாம் அவனை ஒன்றும் செய்யாது. ஒரு வாரமாச்சு அவன் நல்லா சாப்பிட்றான், தூங்குறான், சுத்திக்கிட்டு வரான், நல்லா விளையாடுறான். என்ன கொஞ்சம் முகம்தான் வீங்கி இருக்கு, பட் ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். புரியுதா ஜிஜோ அப்படின்னு சொன்னாரு. ஜிஜோக்கு இப்பதான் விஷயமே புரிஞ்சுது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன். சர்ப்பத்தோட கடிக்கு, அதாங்க சத்ருவோட எந்த விதமான கடிக்கோ அவன் செய்யற தீங்குக்கோ நீங்க பயப்படவே வேண்டாம். அது உங்களை ஒண்ணுமே செய்யாது. சும்மா கொஞ்சம் வீக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். உங்களை அது மேற்கொள்ள முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கணும். அது என்னன்னா, ஆட்டுக்குட்டியோட ரத்தம் உங்க உடம்புல ஓடுற மாதிரி பாத்துக்கணும். அதாவது உங்க வாழ்க்கைய அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் மூடி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நான் செம்மறியாட்ட சொல்லலைங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த அந்த தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சொன்னேன். தேர் இஸ் பவர் இன் த பிளட் ஆஃப் த lamb. உங்களுக்கும் புரிஞ்சிருச்சு தானே?